குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 23/4/2026 வியாழக்கிழமை, ஏப்ரல் மாதம், பராபவ வருடம், சித்திரை மாதம் 10ஆம் நாள். இன்றைக்கி என்ன, நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். எல்லாமே ஓட்டு போடுற நாள். நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய அது வந்து அவங்களோட பர்சனல். நாம் அதில் தலையிடக்கூடாது. இவங்களுக்கு தான் போடுங்க, அவங்களுக்கு தான் போடுங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் ஓட்டு கட்டாயம் போடுங்க. அது நம்மளுடைய ஜனநாயக கடமை. அதனால் கட்டாயம் எல்லாரும் ஓட்டு போடுங்க. அதுதான் இன்றைக்கி வந்து வாஸ்து நாள். காலையில் 8:59 மணி முதல் 9:30 வரைக்கும் வாஸ்து செய்ய நாள். இன்றைக்கி வந்து கச்சியர் முனிவர் குரு பூஜை நாள், சுப முகூர்த்த நாள், உலக புத்தக தினம். புத்தகத்தை நாம் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போல்லாம் புத்தக கண்காட்சி ஒவ்வொரு ஊர்லேயுமே போடுறாங்க. முன்னெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் புத்தகத்தினோட அந்த பேப்பர் வந்து பழைய பேப்பர் மாதிரி இல்லை. மேலெல்லாம் நல்லா இருக்கு, அட்டை கிட்டை எல்லாமே. உள்ளே கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் புத்தக கண்காட்சி, புத்தகம் ஒரு பொக்கிஷம். அதனால் நீங்கள் புத்தகம் உலக புத்தக தினம் ஒன்று. அதனால் புத்தகம் உங்களுக்கு வேணுங்கிறது ஆன்மீக புக்கிலேருந்து எல்லாமே. அந்த புக்கை நீங்கள் உங்களுக்கு பிடித்த புக்கை நீங்கள் அதை வாங்கி இது பண்ணுங்கள். லைப்ரரிக்கு போங்க. லைப்ரரியில் போய் உங்களுக்கு பிடித்ததை எடுத்து படிங்க. நீங்கள் உலக இதுங்கிறது நமக்கு இருக்கணும், கொஞ்சமாவது இருக்கணும். பேப்பர் படிங்க டெய்லியுமே. உலகத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிறத தெரியணும். அதெல்லாம் எங்கள் அப்பா வந்து டெய்லி பேப்பர், தினத்தந்தி. அப்போல்லாம் தினத்தந்தி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ அது டெய்லி நாங்கள் பேப்பர் படிப்போம். தூங்கி எந்திரிச்சோடனே காப்பி பேப்பர் படிச்சுட்டு தான் அப்புறமா இது பண்ணுவோம். அப்பா அதை ரெகுலராக இது பண்ணுவார். அந்த பழக்கங்கள்லாம் இது பண்ணுறது, அதை நீங்கள் செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முயற்சி செய்யுங்கள், முடியும் என்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். நேற்று என்னென்னா, எங்கள் செவுத்தில் வந்து ஒரு மரம் முளைச்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னால் பார்க்கவே இல்லை. ஊருக்கு இவருக்கு உடம்பு முடியல, அப்படி இப்படின்னு அதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால பார்க்கவே முடியல. அவ்வளோ பெரிய ஒரு வாரமாக அதுக்கே தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆள் கிடைக்கல. ஆள் கிடைச்சா ஏணி இல்லை, ஏணி இது வேணுங்கிறாங்க. அப்புறம் அதை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 100 தடவை 1000 தடவையாவது நான் நடந்திருப்பேன். என்னால் முடியல, காலும் முடியல, உடம்பு முடியல. வெயிலான வெயில். அவ்வளோ இது முடிஞ்சு அதை முடிச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ராசஸை நம்ம முடிக்கணுன்னா அதை தொடங்கி ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு வாரம் ஆயிடுது. அது வந்து அவ்வளோ. அப்புறம் அதை 2 ஆளை கூட்டிகிட்டு வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு, நான் அப்படியெல்லாம் விடவே மாட்டேன். இருந்தாலும் அது இதாகி அதுதான் அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஓகேங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் வெற்றி, ரிஷபம் லாபம், மிதுனம் அமைதி, கடகம் துணிவு, சிம்மம் வரவே, கன்னி தாமதம், துலாம் நற்செயல், விருச்சிகம் ஆதரவு, தனுசு நன்மை, மகரம் சினம், கும்பம் மறதி, மீனம் போட்டி. சந்திராசனம் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசனம் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. இன்றைக்கெல்லாம் ஓட்டு போடுங்க. இன்றைக்கி இது பண்ணுங்க. நாளைய விசேஷம் வந்து சித்திரை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் பயத்தையும் தயக்கத்தையும் விட்டுட்டு துணிஞ்சு நில்லுங்க. வீட்டில் இருந்து தயார் செய்த ஆப்பிள் ஜூஸ் தினமும் அருந்தி வர அல்சர் குணமாகும். அந்த சாத்துக்குடி பழம், ஆப்பிள் பழம், மாதுளப்பழம் எல்லாமே அப்படியே புளிஞ்சு நம்ம எனக்கு அந்த சாத்துக்குடி பழமே என்ன வேஸ்ட் ஆகுதுன்றதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 2ஆக வெட்டி அப்புறம் டம்ளரில் புளிஞ்சு கொஞ்சம் சர்க்கரை போட்டு குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் போனால் பெட்பது, அது வேறு என்ன பண்ணுறது அப்படின்னுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான்
இன்றைக்கி நான் அந்த பழைய பாட்டெல்லாம் போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் என்ன டூயட் சாங்லாம் போடுற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். நாம் அதில் வர்ற அந்த மியூசிக்கு, அதை லிரிக்கு, அதை எழுதினவங்க, அதை பாடினவங்க, இதை தான் நம்ம இது பண்ணணும். கோடி கோடியாக போட்டு பணம் எடுக்கிறாங்க. அதனால் அது ஒரு இது இல்லை. என்ன ஒரு அதாவது இது ஜோடி பாட்டு, டூயட் பாட்டெலாம் போடுறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதை தான் நான் நினைக்கிறேமே தவிர நான் வேறு ஒன்றும் நினைக்கல. அவங்களோட டேலண்ட்டு அது அந்த காலத்து பாடல்கள் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு, குடும்ப பாங்காக இருக்குங்கிறத தான் நான் இது பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. ரொம்ப உங்களை போர் அடிக்கக்கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும். முன்னெல்லாம் நிறைய அதனால தான் பண்ணுறேன். நீங்கள் எதுனாலும் என்னை கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.